ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம மொபைலில் எடிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எடிட் பண்ண முடியும். எந்த ஆப் வச்சு எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் அப்ளிகேஷன் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கைன் மாஸ்டர் ட்ரை பண்ணும்போது கைன் மாஸ்டரில் இருக்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 தான். அதில் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க அந்த பிளாக் போர்ஷன் அப்படியே வந்ததுனால கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண முடியல. இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாகவே நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்ஷாட் அப்ளிகேஷனில் எடிட் பண்ண முடியும். இன்ஷாட் அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வித்தவுட் வாட்டர் மார்க் தான். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூ ஒன்று கேட்குது. நியூ வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா புட்டு பொம்மை சாங் செலக்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி போனோம் வீடியோவை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. 30 செகண்ட்ஸ் ட்ரிம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா ஆப்குள்ளே போயிடும். ஆப்புக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மேலே டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது மேலே டேப் பண்ணிக்கோங்க. இல்லை ரொட்டேட் பண்ணால் நமக்கு லேண்ட்ஸ்கேப் மாதிரில செம்மையாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. பார்த்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோமில். இந்த கேன்வாஸ் மேலே டேப் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் மேலே டேப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரேம் ரேட், டிக்டாக், யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துன்றதுனால நோ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஜூம் பண்ணிக்கலாம், பிஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க அந்த பாரை பார்த்தீங்கன்னா ஒரு 38 செட் பண்ணிக்கோங்க. 40 கூட செட் பண்ணிக்கலாம். அது ஓவர் ஜூமாக இருக்கும். 38 செட் பண்ணோடனே 38 செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூடியாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா ஃபினிஷாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் கொடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சினிமா 1, சினிமா 2, சினிமா 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். சினிமா 1 செலக்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளரிஷாக இருக்குது. சினிமா 2 செலக்ட் பண்ணேன். சினிமா 3 செக் பண்ணி பார்க்கலாம். சினிமா 2 பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. சினிமா 2 செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 70 செட் பண்ணிக்கலாம். ஏன்னா 100% செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது 70 செட் பண்ணிக்கலாம். 70 செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றிக்கலாம். லைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கான்ட்ராஸ்ட் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் செட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் கலராக தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அது 6 செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபேடை செலக்ட் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 37க்குள்ளே 35 செட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ், இதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுருங்க. 100 வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஏற்ற மாதிரி வீடியோ ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ப்னஸ் தான் பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது. நம்ம ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா 100 செட் பண்ணிக்கலாம். 100 செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் வீடியோவை. அதில் எவ்வளோ ஃபார்மேட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1080p காட்டுது. 1080p கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக போடுவோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக போடும்போது ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஈஸியாக நம்மளுக்கு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ செம்மையாக கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கே. இவ்வளோ தான் நம்ம மொபைலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப்பான ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ட்ரெண்டி வாட்ஸ்அப்பை எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லிங்க் உங்களுக்கு வரக்கால டைரெக்டாக நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு JS Tech Info டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும். அது மேலே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் பண்ணால் ஒன்று நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.